வந்துட்டு நம்மகிட்ட 4 இருக்குல்ல. எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்துக்கிட்டு இருக்கோம் தம்பி. சரி 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 வாங்க அப்படியா வாங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் வாங்க. கரெக்டாக இருக்கும். வாங்க. ரைட்டு. ஓகே வாங்க ராஜா வாங்க. ராஜா அப்படி வாங்க வாங்க வாங்க. வாங்க அப்படி கும்பிடு போட்டு வாங்க. தம்பி ஒரு வணக்கம் போடுங்க ஐயாவுக்கு. மொத்தமாக இருக்குங்களேன்.
பள்ளிக்கு ஒரு சிறந்த ஒரு நாள். இந்த நாளிலே நாம் எல்லாரும் பள்ளியை நேசித்து நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. சுமார் 800 நாட்களாக நம்முடைய பள்ளி மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் கூட்டப்பட்டிருந்த நிலைமை, கொரோனா காரணமாக கூட்டப்பட்டிருந்தது. ஆனால் அரசு அறிவிப்பின்படி நம்முடைய பள்ளி திறக்க இருக்கிறது. அதற்காக நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு எப்போது நம்முடைய பள்ளிகள் எல்லாம் திறக்கும் என்று நீங்கள் செல்வர்கள் ஆர்வம். இதனாலே அது பிள்ளைகளை எல்லாரும் அழைத்து சீர்வரிசையோடு வருகிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும்படியாக நம்முடைய பள்ளி தாளர் ஐயா அவர்களை நாம் அழைத்த போது அவர்கள் நம்முடைய மத்தியிலே வருகிறது இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக இந்த கொண்டாடியை கொடுத்து கௌரவிக்கிறோம். பங்கேற்று நம்முடைய நிகழ்ச்சிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி நகர்ப்புறம் வட்டார கல்வி அலுவலர் ஐயா ஜெயபாலன் பரிகார் தேவாசர் அவர்கள் நம்முடைய மத்தியில் வருகிறார்கள். ஆகவே பள்ளியின் சார்பாக நம்முடைய தாளர் ஐயா அவர்கள் இந்த கொண்டாடி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஐயா அவர்கள் இந்த கொண்டாடி கொடுத்து வருகிறார்கள். நம்முடைய பொருளுதவி செய்து வருகின்ற ஐயா சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய பள்ளி தாளர் ஐயா கொண்டாடி கொடுத்து வருகிறார். தாளர் அம்மா அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு டீச்சர்கள் கொண்டாடி கொடுத்து வருகிறார். ஜாமிய ஐயா அவர்கள் வருகிறார்கள். அவர்களும் பள்ளி சார்பாக நம்மோடு வாழ்த்தி வருகிறோம். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஐயாவுடைய மகன் நேற்று முந்தின நாள் தரணும். அதனால நேற்று பாப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பாப்பா பிறந்தநாள் கொண்டாடுறீங்களா? கொண்டாடவே இல்லை சார். அவளுக்கு பிறந்தநாள் பரிசாக நம்முடைய பள்ளிக்கு அவளும் படிக்க வந்திருந்தான். அதனால நம்முடைய பெற்றோர்கள் தொடர்ந்த இந்த சீர்வரிசை பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சிகளுக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக நம்முடைய பெற்றோர்களை நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தீர்கள். உங்களை யாருக்கும் மிகுந்த மதிப்புகிறேன். உங்களை யாரும் அன்போடு கூட வாழ்த்தி வருகிறவர்கள் வரவேற்கிறேன். பிள்ளைகளுக்கு இனிப்பு வாங்கி வைத்திருக்கிறோம். அங்கிருந்தவர்கள் பேசியுடன் அதை நாம் உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன். இவர்கள் நம்முடைய மத்திய அறிவித்திருக்கின்ற ஜெயபாலன் சார் அவர்கள் தூத்துக்குடி நகர்ப்புறம் வட்டார கல்வி அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த நாள் கண்ணாரம்பட்டி ஊருக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் தான், ஒரு நல்ல நாள். உண்மையிலே உங்களை நினைக்கும் போது நான் உங்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். உங்களை மிகவும் பாராட்டுகிறேன். உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்பாடுகளை நினைக்கும் பொழுது உங்களை எல்லாம் கிராமத்தில் இருப்பதை நினைத்து நான் உண்மையிலே உள்ளத்தின் ஆரம்பத்திலிருந்து உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உண்மையிலே நீங்களாக போகும்போது பள்ளிக்கிட்ட பொருட்களை வழங்க வேண்டும் என்று இத்தனை பொருட்களை சுமார் என்னுடைய கணிப்பில் ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறது நினைக்கிறேன். அதுபோல் உங்களுக்கு பிரிண்டர் கலர் பிரிண்டர் இருக்கிறாங்க சார். இப்படி நீங்களாக உற்சாகமாக பள்ளியுடைய வளர்ச்சி நமது குழந்தை நல்லா இருக்க வேண்டும் என்றால் பள்ளி சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே நான் உங்களை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன், பாராட்டுகிறேன். இந்த பள்ளியுடைய தாளாரையாவும் தாளாரையர் அம்மாவும் இன்னைக்கு அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ பணிகள் இருக்கும், எவ்வளவோ ஆலய சம்பந்தமான பணிகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு நண்டாரம்பட்டி பள்ளியுடைய பள்ளியுடைய வளர்ச்சிக்காக தனி கவனம் எடுத்து இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை பாராட்டுகிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். நம்ம குருவானவரையா வந்து
எந்த நிகழ்ச்சியிலும் எல்லா எந்த ஒரு பணியானாலும் அதை நேர்த்தியாக நீட்டாக சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல உருவானதையா அவர்கள் உங்கள் தலைமை ஆசிரியர்களை ஊக்குவித்து சிறப்பான தலைமை ஆசிரியர் சொல்லுவேன் செயல்களுக்கெல்லாம் இசை கொடுத்து செய்யுங்கள் கல்வி வளங்களை உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து வைத்திருக்கிறார். உண்மையிலே நான் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதே போல இங்கே வந்திருக்கின்ற லயன்ஸ் கிளப் அண்ணன் அவர்களே நான் எல்லா நிகழ்ச்சியும் அவர்கள் பார்க்கிறேன். பள்ளியுடைய வளர்ச்சியில் அவர்கள் எடுத்துக்கின்ற பண்பை நான் பாராட்டுகிறேன். அவர்களுடைய சேவையை நான் பாராட்டுகிறேன். பள்ளியின் மேல் எடுத்துக்கின்ற அக்கறை நான் பாராட்டுகிறேன். அவர்கள் மென்மேலும் வளர்ந்த பள்ளிக்கு இன்னும் உதவியாக பள்ளியின் வளர்ச்சியை இன்னும் அதிக முயற்சிகளுக்கு பள்ளி வளர்ச்சி இன்னும் உழைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்களை வாழ்த்துகிறேன். அதே போல சிறுவிண்ட வட்டாரங்களை வேறுவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் உங்கள் ஹெட்மாஸ்டருடைய அதே ஊர் அவர்களும் இங்கே வந்து உங்களுக்காக உங்களை உற்சாகப்படுத்தவும் உங்களை ஊக்குவிக்கும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் இந்த பள்ளியிடத்துக்கு வந்த பிறகு இந்த பள்ளியுடைய முன்னேற்றங்களை எல்லாம் நான் சொல்வதை விட நீங்களே அனுபவ ரீதியாக பார்த்துருக்கிறீர்கள். 7 பிள்ளை 10 பள்ளிகள் இருந்த பள்ளியை இன்றைக்கு 75 பிள்ளைகள் ஆகியிருக்கிறார். 10 மடங்கு உயர்த்து. நீங்கள் எந்த பள்ளியிலுமே கேட்டாலும் சரி, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த ஸ்கூல்லையுமே கேளுங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பிள்ளைங்க குறைஞ்சிருக்கணும்னு எந்த ஸ்கூலில் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஸ்கூலில் போய் கேட்டாலும் ஒரு ஸ்கூலில் போய் போன வருஷம் ஸ்ட்ரென்த் பெரிய ஸ்கூலாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலாகவே இருக்கிறாங்க, விஜயசாரிகளாக சுத்தியாபிரம் இருக்கலாம். போன வருஷம் 1000 இருந்தது, இந்த வருஷம் 900 தான் வந்துருந்தாங்க. அதே சின்ன ஊரில் போய் கேட்டிங்கன்னா எங்களை முன்னால் 10 பேர் இருக்கு, 8 பேர் தான் இருக்குவாங்க. ஆனால் அந்த வளர்ச்சியிலும் பண்டாரம் பெட்டி ஒரு தனி சிறப்பு. எந்த தமிழ்நாடு நான் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோடு இருக்குது. எந்த ஸ்கூலில் போய் எவ்வளோ பேர் நீங்கள் ஸ்கூலில் போய் கேட்டாலும் சரி, நீங்கள் கோடி கிளாஸ் ஆண்களில் போய் கேட்டாலும் சரி, மாணவர்கள் இடைக்கிறதுக்கு குறைவிட்டார். காரணம் ஒவ்வொரு இடம் பள்ளிகள் வளர்ந்துருக்கு. நிறைய பள்ளிகள் புதுசாக தோன்றதுனால மாணவர்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த பள்ளிகளில் ஆண்டுக்கு ஆண்டு 7 இருந்தது. சுமார் 5 வருஷம் 5 வருஷத்தில் 75 இருந்தால் அது ஒரு பெரிய சாதனை. 81 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரண இந்த சூழ்நிலை அந்த அளவுக்கு அவர்கள் பள்ளியுடைய வளர்ச்சியிலே ஒவ்வொரு காரியங்களுக்கும் பார்த்திருப்பீர்கள். அந்த ஆலய மண்டபத்தில் பள்ளி நடந்த பள்ளிகளால் இன்னைக்கு ஒரு 10ஆம் வசதி, டாய்லெட் வசதி, சத்துணவு வசதி எந்த ஸ்கூலுமே இருக்காது. அந்த அளவுக்கு சிறந்த டாய்லெட் வசதி, சத்துணவு வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அவருடைய முயற்சி. இந்த தாய் சத்துணவு அமைப்புகள் எல்லாம் அவர் சொந்த செலவில் கொடுக்கிறார். இது நம்முடைய இருக்கிறதால் அவர் வீட்டுக்கு இருக்கிற காலங்கள் இருக்கிற ஆட்கள் இருக்கிறதுனாலே இந்த பள்ளி வளர வேண்டும், இந்த ஊர் வளர வேண்டும் என்பது ஒவ்வொருவரையும் நாடி இப்படி சிறப்பாக நம்ம காமொழியை சிறப்பாக ஆக்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய தனி சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் போன வாரம் ஹெட்மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஹெட்மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் மீட்டிங் நடந்தது. அங்கே கூட உங்கள் ஹெட்மாஸ்டருடைய இதுதான் சிஓ பாராட்டி அவங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னா சாரோட செயல்பாடெல்லாம் எல்லா ஹெட்மாஸ்டருக்கும் சொல்ல முடியும். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எல்லா தொடக்கப்பள்ளிக்கும் ஹெட்மாஸ்டர்னா சுப்பிரபாதம் ஸ்கூலில் வச்சு போன வாரம் வேலைகளும் மீட்டிங் நடந்தது. நம்ம சார் தான் எழுதி போட்டு நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி இதே மாதிரி மற்ற ஸ்கூல்லையும் நீங்கள் செய்யுங்க. மற்ற ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இந்த மாதிரி உழைங்க, மற்ற ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யுங்க. சார் உங்கள் சார் ஹெட்மாஸ்டர் என்ன செஞ்சிருக்காங்களோ அதை சொல்ல அவர் சாரே மைக்கில் சொல்ல சொல்லி அதே மாதிரி பிற ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் இதே மாதிரி செய்ய. அப்படின்னா உங்கள் ஸ்கூல்லையும் மாணவர்களுக்கு வளரும் கூடும். உங்கள் ஸ்கூல்லையும் ஆரம்ப நிலை நல்ல நிலையாக இருக்கிறதுக்கு இதுக்கு சார் வச்சுருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் உள்ள எல்லா தலைமையும் அந்த அளவுக்கு உங்கள் சாரோடைய தனி செயல்பட்டவர்கள் எல்லா வகையிலும் அவர்கள் ஐயா வந்து ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அதை பம்பரமாக நின்று சரி முடிச்சு தான் தூக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதே மாதிரி கல்வி உயர் அதிகாரி ஏன் ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை பம்பரமாக இந்த ஸ்கூலுக்கு கட்டடம் கட்டணும்னா கட்டி முடிக்க வர தூக்கவே மாட்டாங்க. இரவு பகல் பார்க்கலாம் அவங்க இருக்கக்கூடியவர். ஒரு இந்த ப்ரோக்ராம் நீங்கள் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு என்னென்ன வேணும், எப்படி பண்ணணும், யார் யாரை பார்க்கணும் என்னங்கிறத தனி ஒரு முயற்சி. தனி அதை எல்லாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தனி சிறப்போடு அந்த பள்ளி வளர்ச்சியிலே தனி அக்கறை எடுத்து எல்லா விதத்திலும் சிறந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். உண்மையிலே நான் அவர்களை பாராட்டுகிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். உண்மையிலே இப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர்களை நாங்கள் வீட்டு
விரும்புகிற இன்னும் கூட எனக்கு ஒரு நல்ல தலைமையாக தெரியல. நம்ம ஊருக்கு தெரியாத அதான் இந்த ஒரு அரசியல் கூட எனக்கு ஒரு தாக்கம் இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய பணி சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே நான் அவர்களை பாராட்டுகிறேன், அவர்களை வாழ்க்கிறேன். இன்னும் இந்த ஊர் வளர்ச்சிக்காக அவர் சிறப்பாக செய்வார் என்று நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் மிகவும் பாராட்டுவது உங்களை தான். எல்லாருக்கும் மேலாக உருவானதையோட ஹெட்மாஸ்டரோட இங்கே வந்திருக்கிற எல்லாரோட உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். உண்மையிலே ரொம்ப பாராட்டுறேன். இவ்வளவு ஒற்றுமையாக இவ்வளவு ஒரு சிரத்தை எடுத்து நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் உங்களை நான் மனதார வாழ்க்கிறேன். பாராட்டுவதற்கு வார்த்தையே இல்லை. ஒரு பள்ளியுடைய வளர்ச்சியை நீங்கள் இவ்வளவு ஈடுபாட்டோடு கலந்து மழை பெய்யிருக்கு, அப்பவும் அந்த மழையில தாங்கிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு மழையில நினைச்சிருக்கீங்க. ஒவ்வொரு செயல்பாடுகளை நினைக்கும் போது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து பொருட்களை வாங்குவதற்கு முதல் பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். தான் செய்கிற எல்லா காரியத்திலும் நீங்கள் அவர்களுக்கு துணையாக இருக்கிறீர்கள். நீங்கள் துணையாக இருந்தால்தான் அவர்கள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும். வீட்டில் சொல்லுவோம், ஒரு ஆண் வளர்ச்சிக்கு பின்னால் பெண் இருக்காங்க. நம்ம ஒரு பள்ளியுடைய வளர்ச்சிக்கு ஹெட்மாஸ்டர் இருக்காங்க, ஹெட்மாஸ்டர் பின்னால் இருக்கிற ஊர் மக்கள் இருந்தால் தான் அந்த பள்ளியுடைய வளர்ச்சி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் சாருக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. சாருடைய நல்ல திட்டங்களுக்கு நீங்கள் அவங்க முழு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே நான் உங்களை எல்லாரும் பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட மண்டாரப்பட்டி மக்கள் மாதிரி எல்லா கிராம மக்களும் இருந்திருந்தால் எல்லா வழியும் சிறந்து விளைவுகளும் எல்லாமே சிறப்பாக எல்லாம் நான் மனதார வாழ்கிறேன், மனதார பாராட்டுகிறேன். இன்னும் இந்த வழியை இனிமேல் வர வேண்டும். ஐயா அந்த விளைவுகளை விரைவில் ஒரு நடுநிலை பள்ளியாக உயர்த்தி செய்து நடுநிலைகளை உயர்த்த வாழ்த்தி எல்லோருக்கும் மீண்டும் நன்றி விளைவுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்ததாக நம்முடைய மத்தியிலே சேர்ந்த சிவகுமார் ஐயா அவர்கள் சென்றார்கள். அவர் பேசுவதனால அவர்களுக்கு ஒரு வீட்டு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய பள்ளியுடைய மேல்தளத்திலே அன்பழி அம்மா அவர்களை அழைத்து வந்து கட்டித்தருகிறேன் என்று சொல்லி மாற்று கொடுத்திருக்கிறார்கள். அது மீண்டும் நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய இப்பொழுது பள்ளியானது இருக்கிற பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கிறது. அதிக பிள்ளைகள் வந்தால் நமக்கு இழந்து. எனவே ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோளோடு அவர்களை நான் பேச அழைக்கிறேன். நீங்கள் சீக்கிரத்திலே அம்மாவுடைய அழைத்து பள்ளியை காண்பித்து கட்டடம் கட்டுவதற்கு நீங்கள் நிதி உதவி உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வரையாற்ற அன்போடு இருக்கிறேன். கிராமத்தை சேர்ந்த தலைவர்களே, மாணவர்களே, இன்றைய சீர்வரிசை திருவிழாவும் மாணவர்கள் வரவேற்புள்ளாவும், அதாவது எல்லோரும் இயக்கத்தக்க வகையில், அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அதை வந்து புதிய சாதனை படைக்கூடியதான் நம்முடைய தலைமை ஆசிரியர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் காவலர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியாளர்களுக்கும் மற்றும் நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் ஜெயபாலன் அவர்களுக்கும் நம்முடைய திருவைக்குளம் வட்டார கல்வி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்ம தலைமை ஆசிரியர்கள் அவரோடு வருகின்ற அனைவருக்கும் உங்களுக்கு நம்முடைய நன்றிகளும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லாத்தையுமே ஜெயபாலன் சார் பேசிட்டாங்க. தலைமை ஆசிரியரை பற்றி, பள்ளியை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்றால், நாளைய தினம் நமக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொரோனா காலத்தினால பள்ளிகள் திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு பிள்ளைகள் மத்தியிலே ஒரு மன அழுத்தத்தை கொண்டு கொள்ளும் அளவுக்கு இருந்தது. அதை இன்றைக்கு வந்து நம்முடைய தமிழக முதல்வர்கள் விரைவாக ஒரு முடிவெடுத்து, அதுவும் கொரோனாவே இல்லாத தமிழகமாக மாற்றிக்கொண்டுள்ளார்கள். இருந்தாலும் நம்மளை அந்த அவர் சொன்ன அரசு விதிமுறைப்படி நம்ம கடைபிடித்து கைகால்களை சுத்தப்படுத்தி எப்பவும் ஒருவருக்கொருவர் அருகாமையில் இல்லாமல் நம்முடைய இடைவெளியை பின்பற்றி எல்லாரும் இங்கே நடக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம ஜெயபாலன் சார் கூறிய பிரகாரம் எந்த பள்ளியிலும் இந்த மாதிரி ஒரு 10 மடங்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். நான் அதாவது 7 பேர் தான் இருந்தாங்க, இன்றைக்கி 81 பேர். காரணம் என்னன்னா நம்முடைய தலைமையினுடைய சீரிய முயற்சி, அதே நேரத்தில் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி 7 பேர் 2 ஊர்களை நான் அது ஸ்கூலில் கிடைக்குமான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், பெஸ்ட்டு ஸ்கூல் வந்து பட்டாணத்தை தான், நீங்கள் அங்கேயே 5 பேர் படிப்பீங்க, 6ஆம் கிளாஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன். காரணம் வந்து இன்றைக்கி வந்து மாணவர்கள் மத்தியில் எப்பொழுதும் ஒரு பெரிய ஒரு மாணவ செலவு பற்றி ஒரு பெரிய எழுச்சியை ஒன்று பண்ணது நம்ம சாப்பிடலாம். இதுவரை இந்த ஸ்கூலில் நான் இதுவரை ஒரு நடைமுறைப்படுத்தி நான் பார்க்கவில்லை. அவர் வந்து இன்றைக்கு வந்து தன்னுடைய
குடும்பத்தை விட அதிகமாக நேசிப்பது வந்து மாணவ செல்வங்களையும் இந்த ஊர் மக்களையும் தான். நீங்களும் அவருக்கு உறுதுணையாக வந்து இன்றைக்கி எல்லா சீர்வரிசைகளும் அதை எனக்கு நேற்று தான் சார் சொன்னாங்க. நான் விசிட்டு ஒரு மீட்டிங் முடிஞ்சு மக்கள் இருக்கும்போது சார் போனோட அட்டன் பண்ணல வீடு வந்து சட்டை காலத்தில் என் வீட்டில் பார்த்து சார் போன அடிச்சே இருக்கேன் நான் அப்படி இல்லை. அவர்களுக்கு என்னைக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு எல்லா உதவியும் செய்யறதுக்கு நான் காத்திருக்கிறேன். அதாவது கல்விக்கண் திறந்தவர் கர்மவீரர் காமராஜர் என்பார். ஆனால் இந்த ஊர் கல்விக்கண் திறந்தது நம்ம நெல்லுக்கு பொருளாதாரம் அவருக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய தாளாளர் மற்றும் நம்மளுடைய கல்விகள் எல்லோரும் சேர்ந்து வருகிற திருவள்ளூர் திறந்து காமராஜர் விருது வழங்குவாங்க நினைக்கிறேன். அதுக்கு வந்து நாட்டுக்கு வந்து காமராஜர் விருது வழங்குவதற்காக நம்முடைய தொகுதி எம்எல்ஏவோ ஆண்டுக்கு அமைச்சர் அவர்கள் நாங்கள் எடுத்துரைத்துள்ளேன். கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அவருக்கு அந்த காமராஜர் விருது அவருக்கு கிடைக்க நீங்களும் நல்ல ஒரு வந்து ஏற்புரை வழங்குமாறு நம்முடைய காவலரை அவர்கள் நம்முடைய தெரிவிக்கும் பேசுமாறு ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்திலே யாவரையும் அன்போடு வாழ்த்துவதனை மகிழ்ச்சி அடைவதை விசேஷமாக பெற்றோர் ஆசிரியர்கள் உறுப்பினர்களாக இந்த பள்ளிக்கு சீர் செய்யும் இந்த பெருவிழாவினை பங்கு பெற்றிருக்கும் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த திருவிழாவினை பங்கு பெற்று எனக்கு முன்னதாக பேசி அமர்ந்திருக்கிற தூத்துக்குடி நகர்ப்புற வட்டார கல்வி அலுவலர் திரு தேவானந்த் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். சார் வந்து எனக்கு சாருக்கான உறவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திரையுலகில் இருக்கிறதுலேருந்து அவங்க அங்கே உள்ள நிகழ்வு வந்துருந்தாங்க. இப்போ தொடர்ந்து இங்கேயும் நம்முடைய சாருடைய சிறப்பு அழைப்பில் அவர் பார்த்து ஒவ்வொரு முறையும் நம்ம உற்சாகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதே போல சிறுவனம் வட்டார கல்வி அலுவலர் திரு சிவகுமார் சார் அவர்களும் வெளியே தெரிவித்துக் கொண்டு நம் மத்தியில் வந்திருக்கிற அருமையான ஊரை சார்ந்த அந்த பள்ளியின் வளர்ச்சியிலே பெரும் துணையாக இருந்து கொண்டிருக்கிற விஷயமா இந்த பூக்கள் அமைப்பதற்கு பொருளுதவி செய்து சிறப்பாக அந்த திரைமறைவிலிருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்ட அருமையான சிவகுமார் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க பேசுறாங்க சாருடைய ரெக்வஸ்ட் அவங்க மனதில் வச்சிருப்பாங்க. அதை இப்போ சொல்லலை, ஆனால் எங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சுவாசிக்கிறேன். இல்லை, இந்த பள்ளி வந்து நிகழ்ச்சிகளுக்கு பேர் போன ஒரு பள்ளி இல்லையா? நான் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு 1.5 வருஷம் காலத்தில் அதிகமாக தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் கட்டடம் இல்லாத காலத்திலிருந்து கட்டடம் உருவாக்கப்பட்ட பின்பும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த பள்ளியில் மாத்திரம் இல்லை, பெற்றோர் ஆசிரியர் கழகம் எல்லா பள்ளிகளிலும் உண்டு. ஆனால் ரெகுலராக தடையில்லாம ஒவ்வொரு மாதமும் கூடி இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆலோசிக்கக்கூடிய ஒரே அமைப்பாக ஒரே சங்கமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பள்ளி எது அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நான் பார்த்ததுல இந்த கட்டாரப்பள்ளி பள்ளிகள். நான் 3 பள்ளிகளுக்கு காரணமாக இருக்கிற 2 நடுவரை பள்ளிகள். இது ஒன்றுதான் நமக்கு வந்து தொடக்கப்பள்ளி. கற்றல் சட்டமானால் வருகிற நாட்களிலே இன்னும் நடுநிலை பள்ளியாக வளரும் என்பதிலே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை குறித்து நாம் திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பிக்கும் போது வெறும் 7 பிள்ளைகளோடு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இன்னைக்கு 5 ஆண்டுகளில் 81 பிள்ளைகள் என்ற நிலைக்கு வந்திருக்கும். ஒரு ஆசிரியருக்கு கூட பிள்ளைகள் போதுமான அளவு இல்லாத ஒரு காலம். அந்த ஆசிரியருக்கு கொடுக்கிற சம்பளம் அது வீணான சம்பளமாக தான் கொடுக்கப்படுகிறது என்கிற ஒரு மனநிலையில் இருக்கப்பட்ட ஒரு காலம். ஏன்னா பள்ளி கட்டடம் அவ்வளவு பரிதாபமா இருந்துச்சு. இந்த பள்ளி தேவையா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறிதான் இருந்துச்சு. ஒரு வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு அதற்கு பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பாக மின்னிலைப்புக்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம். அப்போ நமக்கு டோர் நம்பர் கிடையாது, ஸ்கூல்ஸுக்கு டோர் நம்பர் நமக்கு இது கொடுக்க மாட்டாங்க, தீர்வை ரசீது கிடையாது. அதனால தீர்வு ரசீது இருந்தால் அதை வைத்து நம்ம டோர் நம்பர் வாங்கிடலாம், மற்றபடி சில காரியங்களை செய்து விடலாம். பள்ளி அப்படிங்கிறதுனால அதுக்கு தீர்வை ரசீது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே
என்ன செய்வது என்று சொல்லும்போது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ கிராம நிர்வாக அதிகாரிகளிடத்தில் ஒரு அனுமதி கடிதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாருங்கள் சொன்னார். படிக்கிறதுனால கஷ்டப்பட்டு அநேகருடைய அர்ப்பணத்தின் விளைவாக கட்டடத்தை ஓரளவு கட்டி முடித்து விட்டோம். இனி பிரதர்சனம் செய்யணும். ஆனால் மின்னிலைப்பு இல்லாம இரவு கரண்ட்லேயே வாழ்றது அது சரியான காரியத்தை அது அரசாங்கத்தை ஏமாற்றுகிற செயல். நமக்குன்னு தனியா ஒரு அமைப்பு வேணும். எத்தனை வருஷமா இல்லை, ஒரு ஆண்டுகளாக நமக்கு தனியா மின்சார வசதி இல்லை. அப்ப அதற்காக பிரயாசம். இப்போ அந்த அதிகாரி சொன்ன வார்த்தை தெரியும், உங்களுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்தை அப்படியே கவர்மெண்ட் கையில ஒப்படைச்சிருப்பாங்க. இல்லை வந்து கேட்பதற்கு ஒரு கடினமாக அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில ஒப்படைத்து போயிருப்பாங்க. இன்னைக்கு உருவாக்கி பிள்ளைங்களை கொண்டு வந்து நம்ம கூட இருக்கணும், பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுத்து, பெற்றோருக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த பள்ளிக்கூடத்தை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு வளர்த்து கொண்டு வரும்போது இடையில் சொல்லப்பட்ட வார்த்தை அவருடைய பெரிய கிருபை. ஏற்ற வேலையில வேறொரு நிர்வாக அதிகாரி பொறுப்பு வந்த உடனே அனுமதி கிடைத்தது. உடனடியாக விண் இணைப்பு நமக்கு கிடைத்தது. தண்ணீர் வசதிக்கு நம்ம மாநகராட்சியிலிருந்து அந்த தண்ணீர் கூட்டுக்குடி திட்டத்தின் கீழாக தண்ணீர் இணைப்புக்காக விண்ணப்பித்து வைத்திருந்தாங்க. அதனால சார் தண்ணி வந்தா இல்லை கடைசி தரேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ யார் இந்த பொறுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மாரியப்பன் சார் சார் பொறுப்பாக மாரியப்பன் ஒரு சார் பொறுப்பாக இருக்காங்க. மாரியப்பன் சார் கொஞ்சம் இல்லை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்னுடைய பழைய சபையார். நான் தலைவர் செய்யறதுல இருக்கும்போது அவங்க எனக்கு பழைய சபையார் வெல்வி எந்த மாதிரி. அதனால் உடனடியாக நான் ஃபோன் பண்ணேன். இந்த தெரியுதா நான் இப்படி திரையுறத்தில் இருந்தவங்க இப்போ இங்கே இருக்கிறேன். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இப்படி தண்ணீர் வசதி தேவை. அவங்க அதுக்கு இடையில கீழே விழுந்து போல் நடைபெற்றிருந்தாங்க. நிச்சயம் நாங்கள் போகும்போது அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. என்னை சந்திக்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அதை சொல்லி அவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, உங்கள் ஜூரிடிக்ஷன் தான் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்புன்னு சொன்னாங்க. ஐயா கொஞ்சம் பொறுங்க, நான் நாளைக்கே இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு காரியங்கள் செய்யணும். அதே போல இந்த வெரி நெக்ஸ்டே நமக்கு தண்ணீர் இணைப்பு கொடுத்துட்டோம். உடனடியாக ஆட்களை அனுப்பி ஒரு எந்த செலவும் இல்லை. இன்னைக்கு கூட அந்த பைப்போட்ட செலவு தான் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு சீ வாங்கி கொடுத்த செலவு தான் பண்ணியிருக்கோம். மற்றபடி எந்த செலவும் பண்ணாமல் உடனடியாக தண்ணீர் வசதி நல்ல தண்ணீர் இணைப்பு நமக்கு பள்ளிக்கு சிறப்பாக கிடைக்கிறது. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் கட்டுமானத்தில் கூட பெரும்பாலும் அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலை நமக்கு இருக்குது. ஒவ்வொரு ஸ்டார்டிங் வரும்போது மாத்திரம்தான் லாரி தண்ணி எடுத்துக்கிட்டே முடியாது. மற்றபடி அந்த தண்ணீரை நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இந்த பள்ளி வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஆண்டுகளுக்கு முன்பாக 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலையும் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி கொண்டு வருகிறோம். எல்லாம் ஆசிரியர்கள் அவர்களான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், பெற்றோர்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த பள்ளி வளர்கிறது என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும். பெற்றோர்களாகி நீங்கள் இந்த பள்ளியின் மேல் கொண்டிருக்கிற அன்பு, இந்த பள்ளியின் மேல் கொண்டிருக்கிற அக்கறை, இந்த பள்ளியின் மேல் நீங்கள் கொண்டிருக்கிற ஆதரவு, அதுதான் வேற எதுவும் இல்லை. நாம என்னதான் துப்பாடுபட்டாலும் உங்க பக்கத்துல இருந்து கோஆபரேஷன் இல்லை அப்படின்னா ஒரு கை தட்டினால் ஓசையரமா, ஒரு கை தட்டினால் ஓசையரமா. நாங்க நிர்வாகமா ஆசிரியராக தாளராக நாங்கள் சொல்லலாம், இது தேவை அது தேவைன்னு சொல்லலாம். இல்லைன்னா அப்படி நம்ம பள்ளி அப்படி கொண்டு போகணும் இப்படி கொண்டு போகணும் எங்க தரிசனங்களை சொல்லலாம். ஆனா நம்ம ஒரு கையில கட்டி கொண்டு இருந்தால் ஓசை வராது. நீங்க உங்க கையும் சேர்ந்து நாங்களும் இருக்கோம் உங்க கூட அப்படின்னு சொல்லி கொடுத்து போய் தான் இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி, இன்னும் வளருவோம், இதை விட சிறப்பாக அநேகருக்கு எடுத்துக்காட்டாக வளருவோம் என்பதில் எந்த ஒரு ஐயம் இல்லை. சொன்னாங்க சார் அன்னைக்கு வந்து சொல்லும்போது சிஓ ஆஃபீஸில் மீட்டிங் நடந்தது தூத்துக்குடி மாவட்ட அளவில். அந்த மீட்டிங்லேயே நம்ம ஸ்கூலை பற்றி பெருமையாக பேசினாங்க, நம்முடைய காரியங்களை குறித்து சொன்னாங்க. அது மாத்திரமல்ல எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு என்ன செய்கிறீர்கள் என்று அடுத்த தரிசனத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்று சொன்னாங்க. எத்தனை பேர் கண்ணு பட்டு போச்சுன்னு தெரியல. ஆனா அந்த கண்ணு அப்படியே அங்கே இருக்கட்டும். வேற எந்த விதத்துல அது ரியாக்ட் ஆகாதபடி நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பள்ளி இன்னும் வளருது. இந்த கட்டடம் அல்ல, இதுக்கு மேலேயே நம்ம கட்டணம் கட்டணும்.
அந்த பக்கத்திலும் நம்ம ஏற்கனவே தரிசனம் கொண்டிருக்கிறபடி ஒரு கம்ப்யூட்டர் லேப் கட்டணும். இல்லை இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரங்க, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே இது ஒரு கலங்கரை விழாக்காக இருக்கணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய அன்பு, ஆதரவு சார்ந்த ஒரு நண்பர் அவங்க முதல் கட்டமாக 1 லட்சம் ரூபாய் துரிதமாக செயல்படுத்தப்படும். நாங்கள் செபிப்போம், இணைந்து செயல்படுவோம். இந்த பள்ளி அடுத்த மைல்கல்களை நாம் எட்டுவதற்கு ஏற்ற வழிகளை பார்ப்போம். இந்த பள்ளிக்கு இன்னும் ஒரு விளையாட்டு திறன் தேவை இல்லையா? பிள்ளைகள் வந்து நடுநிலை பள்ளியாக மாறும்போது அதுக்கு தேவையான மைதானங்களும் தேவை. அதுக்கு ஏற்ற இடத்தை நீங்க பாருங்க. உங்களுக்கு மனதிலே ஆண்டவர் இருப்பார் என்றால் உங்களுக்கு இடங்களை தானமாக பள்ளிக்கு கொடுங்க. நிச்சயமாக இந்த பள்ளி வளரும். இந்த பள்ளியின் வளர்ச்சி உங்கள் ஊரின் வளர்ச்சி. இந்த பள்ளியை திருச்சபையோ திருமணமோ எங்கே கொண்டு போவதில்லை. இது உங்க ஊருக்கு வளர்ச்சி. உங்க பிள்ளைகள் வளரும் போது உங்க பிள்ளைகளை கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் வளர்ச்சி பாதையிலே முன்னேறும். ஆகவே நீங்கள் அந்த அர்ப்பணத்தோடு தொடர்ந்து செயல்பட அன்போடு கூட அழைக்கிறோம். இது மட்டும் செய்திருக்கிற அனைத்து உதவிகளும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த பள்ளியுமே அக்கறை கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளிக்கு என்ன தேவை, இந்த பள்ளியுடைய காரியங்கள் எவ்விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கண்காணித்து வளர்ச்சி பாதையை முன்னேறி செல்வதற்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்து நீங்கள் ஆசிரியர்களுக்கு நிர்வாகத்தின் உறுதுணையாக இருந்து செயல்பட நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். யாருக்கும் நன்றி கூறி தூத்துக்குடி பண்டாரம்பட்டி தூணாத்திய தொடக்கப்பள்ளி இந்த பகுதியிலே ஒரு கிராமப்புற பள்ளியானது கொரோனா பாதிப்பினாலே நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது தமிழக அரசினுடைய அறிவிப்பின்படி நாளை தினம் பள்ளியிடம் திறக்க இருக்கிறது. அதுபடினாலே பெற்றோர்களிடத்திலே இந்த அறிவிப்பு சொல்லப்பட்டவுடன் பெற்றோர்கள் கிராமப்புற பகுதியினாலே நாளை தினம் அவர்கள் காலையிலே பணிக்கு செல்வார்கள். எனவே அவர்கள் வேண்டுகோளை ஏற்று இன்றைய தினம் நாங்கள் இந்த பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சீர்வரிசையோடு கிட்டத்தட்ட 50,000 மதிப்புள்ள பொருட்களை அவர்களாகவே வாங்கி கொண்டு பிள்ளைகளை அழைத்து வந்து எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார்கள். நாளை தினம் ஆரம்பிக்கிற பள்ளியானது மிகுந்த மகிழ்ச்சிகரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக சில ஏற்பாடுகளை நாங்களும் பாடல் பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் போது அவர்கள் முதல் நாளே நாங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லி எங்கள் மீது நம்பிக்கை வைத்து பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளாக எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் நாங்களும் பிள்ளைகளை எங்கள் சொந்த பிள்ளைகளாக பாவித்து நாங்கள் இன்றைக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாளை தினம் சிறப்பாக பள்ளி அரசு அறிவிப்பின்படி எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயாவுடைய அறிவுறுத்தலின்படி நாளை தினம் எல்லா வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்கு எங்களுக்கு உதவிகரமாக எங்களுடைய அருகாமையில் இருக்கிறதான வட்டாரக்கலை அலுவலர் ஐயா அவர்கள், எங்களுடைய பள்ளி தாளாளர் ஐயா அவர்கள் இந்த உதவிகரம் நீட்டி இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு பெரிதும் உதவியது அன்பு பெற்றோர்கள் தான். அவர்களே சொந்த கிராமப்புற பகுதி ஆயினும் அவர்கள் பள்ளியின் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆசிரியர் எங்களுடைய பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேரில் பிள்ளைகளை அவர்களை கொண்டு வந்து இன்றைக்கு சீரடியோடு இருக்கிறார்கள். நாங்களும் அவர்களை தனித்தனியாக பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளைப் போல, அதாவது ஒரு பெரியவர்களுக்கு சாலை போட்டு போடும்போது ஒரு பையன் இப்படி தனியாக சாலை எடுத்துக்கொண்டு கடந்த விழாவிலே அவன் சாலை போட்டு அவன் மகிழ்ச்சி படுக்கின்றான். அதை என் கண்டதுனாலே பிள்ளைகளுக்கும் சால்வை போட்டு அவர்களை ஒரு பெரியவர்களாக மதிப்புக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு உயர் எண்ணத்திலே அவர்களுக்கும் என்னுடைய தாளாளர் ஐயாவுடைய கரங்களாலே ஆசீர்வாதத்தோடு அந்த அந்த பொன்னாடை பற்றி வரவேற்றிருக்கிறோம். அது எங்களுடைய செய்திய முயற்சி அவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கி இந்த நாளில் இந்த கல்வியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம்.
பாருங்க.